எனது அன்பிற்குரிய சகோதரிகளே மற்றும் தோழிகளே, இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. நாம் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி விளையாடின வீடு கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு அம்மா வீடாக ஆகுது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறோம், அதுவும் அது மாமியார் வீடுன்னு தானே சொல்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நமக்கானது ஒரு தேவை, நம்மளோட தேவைகள் நிறைவேற்றிக்கணும்னா அது நம்மளுடைய உழைப்பாக தான் இருக்கணும். அப்படி உழைக்கணும்னா அதுக்கு நம்ம அப்படி உழைச்ச வர்ற பணத்தில் தான் நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்கணும். அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க சம்பாதிக்கிறாங்க, நாம் சும்மா இருக்கலாம் அப்படின்னு மட்டும் என்றைக்கும் யோசிச்சிடாதீங்க. உங்களோட கையில் இருந்தால் தான் அது உங்களோட பணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் 1000மோ 2000மோ இல்லை மாதத்துக்கு ஒரு 10,000மோ இது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை உங்களுக்குன்னு தேடிக்கோங்க. அது உங்களோட சம்பளமாக இருக்கும். அப்போ தான் அதை எடுத்துக்கிற முழு உரிமை உங்களோடதாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.